ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். அந்த புத்தகத்திலிருந்து டபிள்யூ பிரதான் அப்படிங்கிறவரோட அனுபவங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்போ நாம கேட்க போறோம். பிரதான் அவர்களும் சாந்தோர்கர் அவர்களோட 2 மகன்களுமான பாபு சாந்தோர்கர், பாபு சாந்தோர்கர் இவங்க 3 பேரும் துவாரகமாய்க்குள்ள போறாங்க. அப்பதான் பாபா பெரிய ஹண்டியை வச்சுக்கிட்டு சமைச்சிட்டு இருக்காரு. அந்த தருணத்துல பாபா யாரையுமே அவர் பக்கத்துல வரவிடல. ஆனா இவங்க 3 பேரை மட்டும் வரவிட்டாரு. ஒருவேளை இவங்க 3 பேர்கிட்ட மட்டும் தனியா பாபா ஏதாவது பேசணும்னு நினைச்சிருக்கலாம். இவங்க 3 பேரையும் ரொம்ப சிரிச்ச முகத்தோட வரவேற்றாராம் பாபா. அப்போ பாபா இந்த பெரிய ஹண்டில சமைச்சிட்டு இருக்கும்பொழுது ஏதோ பாடிக்கிட்டே சமைச்சிட்டு இருக்க மாதிரி பிரதான் அவர்களுக்கு தோணுச்சான். முதல் 2 முறை பாபா என்ன சொன்னாரு, என்ன பாடினாருங்கிறது இவருக்கு கேட்கல. ஆனா 3வது முறை அவர் பாபா பாடும்போது இவர் காதுல விழுந்த வார்த்தைகள் காயரி ஆப்லா காய ஹும்னாவே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் அப்படிங்கிற வார்த்தைகள் இவர் காதுல விழுந்துதான். இவருக்கு அதை கேட்ட உடனே அப்படியே உணர்ச்சி பெருக்கெடுத்துதான். ஏன்னா இவருடைய குடும்ப குருவான ஹரிபுவா அப்படிங்கிறவர் இவருக்கு கொடுத்த மந்திர உபதேசத்தை தான் இப்ப பாபா பாடினார். இதை கேட்ட உடனே இவருக்கு பாபாவுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு, எவ்வளவு அக்கறை. அதாவது நம்ம குரு நமக்கு கொடுத்த மந்திர உபதேசத்தை அவர் இப்ப பாடினது மூலமா நான் அதை எவ்வளவு சின்சியரா ஃபாலோ பண்ணணும், எவ்வளவு சின்சியரா பயபக்தியோட நான் அதை எப்பவுமே ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துல பாபா அவ்வளவு அக்கறை கொண்டுள்ளதுனால எனக்கு இதை திரும்பியும் வலியுறுத்தி இருக்காரு அப்படிங்கிறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இவருக்கு பாபாவுக்கு எப்படி நான் நன்றி சொல்ல முடியும் அப்படின்னு புரியல. ஆனா என்னுடைய ஆனந்த கண்ணீர் மூலமா தான் அவருக்கு என்னுடைய நன்றியையும் என்னுடைய ஆனந்தத்தையும் தெரிவித்துக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கப்புறம் பாபா இவங்க 2 பேரையும், இவங்க 3 பேரையும், சாந்தோர்கரோட 2 மகன்கள் அப்புறம் பிரதான் அவரையும் லெண்டிக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாராம். அந்த நேரம் பாபா லெண்டிக்கு போற நேரமே கிடையாது. இது ஒரு மத்தியான வேலை. இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு சின்ன குழி தோண்டினாராம். 2-3 குழி தோண்டிட்டு இவங்க கையில இந்த கார்ன் இருக்கு இல்லையா, சோள விதைகளை கொடுத்து அந்த சோள விதைகளை இந்த மண்ணில் போடுங்க அப்படின்னு சொன்னார். அதாவது விதை நடுற மாதிரி. இவங்களும் அதை பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறம் பாபா அந்த குழியை மூடி மண்ணு போட்டு நல்லா மூடிட்டு நல்லா தண்ணியெல்லாம் விட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு புரியுது பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் அந்த இடத்தை, அந்த லெண்டிபார்னு இப்போ இருக்க லெண்டி கார்டன்ஸ் இடத்தை பிரதான் அவர்கள் தான் வாங்கி சம்ஸ்தானுக்கு டொனேட் பண்ணாரு. இதுக்கான விதையை தான் பாபா அப்பவே விளைச்சிருக்காரு. பாபா ஒரு நாள் மத்தியானம் சொல்லிட்டே இருந்தாராம், இப்படி தன்னோட கைகளை பிடித்து விட்ட மாதிரியே, எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப கையெல்லாம் வலிக்குது, தாங்க முடியாம வலிக்குது. ஆனா இந்த வலி 3 அல்லது 4 நாட்கள்ல சரியாயிடும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாராம். இவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியலையா. ஏன்னா பாபாவை பார்த்தா நல்லா ஆரோக்கியமா இருக்காரு. ஆனா இவர் வலிக்குது, அதுவும் வலி தாங்க முடியலன்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களாம். அதுக்கப்புறம் இதை யாருமே பெருசா பொருட்படுத்தவே இல்லை. சோ இந்த மாதிரி பிரதானும் சாந்தோர்கரோட 2 மகன்களும் கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் அங்கேயே தங்க வைக்கப்பட்டாங்க பாபாவால. அதுக்கப்புறம் பாபா இவங்களுக்கு உதி பிரசாதம் கொடுத்து இவங்களுக்கு விடை கொடுத்தாரு. இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பாபு சாந்தோர்கர் என்ன பண்ணாராம், பாபாவோட பாதத்துக்கு அடியில ஒரு தட்டை வச்சு பாபாவோட பாதங்கள்ல தண்ணீரை விட்டு கிளம்பி அந்த தண்ணீரை தீர்த்தமா எடுத்துக்கிட்டாராம். வீட்டுக்கு போகும்போது அதை எடுத்துட்டு போலான்னு. அது வரைக்கும் ஷிரடியில அவங்க ஷிரடியை விட்டு கிளம்பும் போது பாபா கிட்ட உதி பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் மக்கள் இந்த மாதிரி பாபாவோட பாத தீர்த்தத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஊருக்கு அவங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறாரு.
பிரதான் அவர்களும் பாபு சாந்தோர்கர் கிட்ட இருந்து கொஞ்சம் பாத தீர்த்தத்தை வாங்கிக்கிட்டாராம். ஏன்னா இவரோட அம்மாவும் வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த பாத தீர்த்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உதியெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி இருக்காங்க பாபாவோட பிளெஸிங்ஸோட. இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அவங்க திரும்பி போகும்போது மன்மாட்ல அவங்க 3rd கிளாஸ்ல டிராவல் பண்ற ட்ரெயின் டிக்கெட் தான் வாங்கியிருக்காங்க. ஆனா இவங்க பஞ்சாப் மேல் ஸ்டேஷன்ல நிற்கும் போது இவங்க தன்னிடம் இந்த 3rd கிளாஸ் டிக்கெட் தான் இருக்குங்கிறத அந்த ஒரு ஆலோசனையே இல்லாம அந்த மெயில்ல பஞ்சாப் மெயில இவங்க ஏறிட்டாங்க. அந்த காலத்து ரயில்வே விதிமுறைப்படி நாம 3rd கிளாஸ் டிக்கெட் வச்சுட்டு இருந்தா இந்த மாதிரி மெயில்ல எல்லாம் ஏற முடியாது. ஆனா இவங்க எதுவுமே இவங்களுக்கு அப்ப ஒரு பெரிய விஷயமாவே படல. இவங்க பாட்டு அதுல ஏறி வந்துட்டாங்க. அந்த பஞ்சாப் மெயில்ல டிராவல் பண்ணதுனால இவங்க வீட்டுக்கு ஒரு 4 அல்லது 5 மணி நேரம் வரவேண்டிய நேரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்க. ஆனா இது ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். என்ன ஆச்சுன்னா, இவர் ஷிரடியில இருந்திருக்காரு இல்லையா பிரதான் அவர்கள், ஷிரடியில இருந்து இவர் கிளம்புறதுக்கு பாபா இவருக்கு விடை கொடுத்த அன்று இரவு, அதாவது இவர் ரயில்ல பயணித்த அந்த நேரத்துல என்ன ஆயிருக்கு, அவங்க அம்மாவுக்கு பக்கவாதம் ஏற்பட்டிருக்கு. பக்கவாதம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஜுரமும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ரொம்ப முடியாம இருந்திருக்காங்க. அவங்களுக்கு குடல்ல இருக்க அந்த கழிவுகளும் நீங்காம ரொம்ப அவஸ்தையா இருந்திருக்கு. அப்போ மருத்துவரை வர வச்சிருக்காங்க வீட்டுக்கு. அவர் பரிசோதனை பண்ணிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு இந்த குடல்ல இருக்க அந்த கழிவுகள்லாம் நீங்கி ஜுரம் குறைஞ்சிடுச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கலாம். இவங்களோட நிலைமை கொஞ்சம் நல்லபடியா ஆயிடும், இல்லைன்னா ரொம்ப கவலைக்கிடமா ஆயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு மருந்தெல்லாம் கொடுத்திருக்காரு. அப்போ பிரதானோட சகோதரிகளும் அவங்க உறவினர்களும் இப்ப பிரதானுக்கு நம்ம தெரிவிக்கணுமா, அவர் ஷிரடியில இருக்காரே, அவருக்கு தகவல் சொல்லணுமா அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருந்திருக்காங்க. அப்ப சாந்தோர்கர் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, நீங்க எதுவுமே வருத்தப்படாதீங்க, சாந்தோர்கருக்கு பாபாவை பத்தி எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால, பாபாவோட தெய்வீக தன்மையை உணர்ந்தவருங்கிறதுனால அவர் சொல்றாரு, இவர் பிரதான் பாபா கிட்ட இருக்கிறதுனால அவரோட அம்மாவுக்கு எந்த தீங்கும் வராம பாபா பார்த்து கொள்வார். அப்படி அவங்க அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு ரொம்ப மோசமாயிடும்னா பாபாவே அவரை உடனே அனுப்பி வச்சிருவாரு. அதனால நீங்க அவருக்கு எதுவுமே தகவல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு. இப்ப பாருங்க, பிரதான் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அவங்க அம்மாவுக்கு. அவங்களுக்கு அப்படி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க அவங்க அம்மா. அவங்களால தூங்க முடியல, வலி ஒரு பக்கம், வேதனை. இப்படி இருக்கும் பொழுது டாக்டர் ஒரு வழியா தூக்க மருந்தை கொடுத்துட்டு அவர் காலையில பாக்குறேன், அவங்க நிலைமை ஏதாவது கொஞ்சம் முன்னேறினாதான் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த விடிய காலையில 4 மணி அல்லது 5 மணிக்கெல்லாம் பிரதான் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போன உடனே அம்மாவுக்கு பாபாவுடைய பாத தீர்த்தத்தையும் பாபாவோட உதி பிரசாதத்தையும் கொடுத்திருக்காரு. அந்த பாத தீர்த்தத்தை அவங்க அருந்தி இருக்காங்க. உதிய அவங்களுக்கு பூசி விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய ஜுரம் குறைஞ்சிருக்கு. அவங்களோட குடல் கழிவுகளும் நீங்கி இருக்கு. அதுக்கப்புறம் காலையில பார்த்த மருத்துவர் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களோட ஹெல்த். அதனால இனிமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப நல்லா அவங்க தேறி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். இது எல்லாம் எப்படி நடந்ததுன்னா, பாபா சரியான தருணத்துல அவருக்கு பாத தீர்த்தத்தையும் உதி பிரசாதத்தையும் கொடுத்தது மட்டும் அல்லாமல் அவங்க சீக்கிரமா அவர் வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக அவருக்கு இந்த பஞ்சாப் மேல அவரை ஏற வச்சு அவரை சீக்கிரமா வீட்டுக்கும் கொண்டு சேர்த்துட்டாரு அப்படிங்கிறாரு. கூடிய விரைவிலேயே அவங்க அம்மாவுக்கு உடலும் சரியாயிடுச்சான். இப்பதான் பிரதானுக்கு ஞாபகம் வருது, இவர் ஷிரடியில இருக்கும் பொழுது பாபா ஒரு நாள் சொன்னார் இல்லையா, எனக்கு கையெல்லாம் வலிக்குது, ரொம்ப தாங்க முடியல, ஆனா இந்த வலி 4 அல்லது 5 நாட்கள்ல சரியாயிடும் சொல்லிட்டு. அதோட அர்த்தம் அவருக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. தன்னோட தாயோட இந்த வலி வரப்போகுது, பக்கவாதம் வரப்போகுதுங்கிறதான் பாபா அப்ப தனக்கு உணர்த்தி இருக்காரு அப்படிங்கறது இவரு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க அம்மாவுக்கு விரைவிலேயே குணமடைஞ்சிட்டாங்க பரிபூரணமா. அதுக்கப்புறம் 4 ஆண்டுகள் அவங்க ரொம்ப நல்ல உடல்நிலையோட இருந்தாங்களாம். அவங்க காலமாவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க ஷிரடிக்கு போயிட்டு ஸ்ரீ சாய்பாபாவையும் தரிசனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு.
பாபா நம்மோடையே இருக்காரு. அவரு அந்த ஒரு சூக்ஷ்ம சரீரத்துல நம்மளோடயே இருந்து நமக்காக பல லீலைகளை புரிந்து கொண்டு நம்மளை எப்பவுமே ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான் அவர்கள் இங்க குறிப்பிடுறாரு. இதோட தொடர்ச்சியை நாம அடுத்த எபிசோட்ல கேட்கலாம். ஓ